சென்னையில் கடந்த மாதம் 8ஆம் தேதி 13 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விவகாரம் பல நாடுகளில் இருந்து ஐபி முகவரியை கேட்டு பெற்று மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சாலமன். இந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணை எந்த மட்டத்தில் இருக்கிறது? சென்னையில் கடந்த மாதம் 8ஆம் தேதி 13 தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் விவகாரம் தமிழகத்தையே அதிர்வலையை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக பள்ளிகளில் இருந்த குழந்தைகளை அப்புறப்படுத்தி போலீசார் பாதை பணியில ஈடுபட்ட போது இந்த வெடிகுண்டானது புரளி என தெரிய வந்ததை அடுத்து இந்த மர்ம நபர் யார் என்பது தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த மெயிலானது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த புரோட்டான் என்ற நிறுவனம் மூலமாக இந்த மெயிலானது VPN பயன்படுத்தி வந்திருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து VPN மூலமாக பயன்படுத்தி இருப்பதால் அந்த குற்றவாளியை நெருங்குவதில் சற்று தொய்விலேயே இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் பயன்படுத்திய ஐடி முகவரியை கேட்டு நம்ம சென்னை போலீசார் CBCID நோடல் அதிகாரிகள் மூலமாக இன்டர்போல் உதவியை நாடி இந்த கடிதத்தை கொடுத்தனர். இந்த கடிதமானது தற்போது நிலுவையில் உள்ளது. இந்த கடிதத்திலிருந்து எந்த விதமான பதிலும் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த இமெயில் இந்தியாவில் சேவையை முடக்கவும் சென்னை காவல்துறை தரப்புல மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு பரிந்துரை கடிதமும் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில அவர் பயன்படுத்திய VPN மூலமாக பயன்படுத்திய முகவரியானது IP முகவரி பல நாடுகளில் மாற்றி மாறி காண்பிப்பதால் அந்த நாடுகளில் இருந்து அந்த IP முகவரியை தற்போது சென்னை காவல்துறையினர் பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஒரு VPN பயன்படுத்தினால் பல நாடுகளில் இருந்து இருக்கும்படி அந்த முகவரியை மாற்றி அமைக்கலாம் எனவும் இந்த முகவரியானது பல நாடுகளுக்கு தாவி கொண்டே இருப்பதால் அந்த நாடுகளில் இருந்து பெற்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெங்களூரு பகுதியில பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது இதே போன்று இமெயில் மூலமாக விடப்பட்டது. இந்த இமெயில் மூலமாக அவர்கள் கண்டுபிடித்த தகவலையும் வைத்து ஒரே நபர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடுறா என்பது தொடர்பாகவும் தற்போது மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதே போன்று இமெயில் மூலமாக மிரட்டல் விடும் சம்பவங்கள் தற்போது தமிழகத்துல பரபரப்பாக நடந்து வருகிறது. இந்த சம்பவத்தை முடக்கும் நடவடிக்கையில தற்போது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்கள் அந்த நபர் யார் என்பது தொடர்பாக சுவிட்சர்லாந்து நாட்டு கேட்ட நிலையில அந்த IP முகவரியை வைத்தும் தற்போது தீவிரமாக தேடி வருவதாகவும் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.